ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, GMB. GMB அப்டின்னா கூகுள் மை பிசினஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணும் அப்டின்னா, இப்ப நான் டென்டல்ஸ் நியர் மீ அப்டின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஆனா, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து இந்த டென்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து உங்களுக்கு அந்த ஆ லோக்கல் பிசினஸ் இதெல்லாம் எங்கெங்க இருக்கு, நம்ம பக்கத்துல இருக்கிற பிசினஸ் எல்லாமே வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ, இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து ஒரு GMB இது பெர்ஃபெக்ட்டா நம்ம இது பண்ணணும் அப்டின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஜஸ்ட் நான் குரோம் டேப்குள்ள போய்க்கிறேன். அதாவது நான் ஒரு கிளையன்ட்டுக்கு அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம GMBய ரன் பண்ண போறோம். ஸோ அவங்களோட இமெயில் ஐடியில வந்து ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூகுள் மை பிசினஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து ஒண்ணு நிக்குது பாருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, மேனேஜ் நவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். பக்கத்துல சைன் இன் இருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் மேனேஜ் நவ்ல போய்க்கோங்க. போனீங்க அப்டின்னா, ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு இது கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அவங்களது வந்து சிவம் மெடிக்கல்ஸ் அப்படிங்கிறது அவங்க பிசினஸ் நேம். ஸோ நான் அதில போட்டு, ஸோ வேற ஏதாவது அந்த சிவம் மெடிக்கல்ஸ்ல வேற ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இந்த லொகேஷன்லன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ இல்ல. ஓகே. நம்ம கிளிக் பண்ணி கன்டின்யூ குடுத்துக்கலாம். ஸோ கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறமா வந்து இடத்துல வந்து ஆன்லைன் ரீட்டெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது நீங்க வெப்சைட்ல மட்டும் செல் பண்ண போறீங்களா? இல்ல லோக்கல் ஸ்டோரா? இல்ல உங்க சர்வீஸ் பிசினஸ் ஏரியாவா கஸ்டமரா? அந்த மாரி சொல்லி கேட்குது. ஸோ நம்மளது வந்து லோக்கல் ஸ்டோர் தான். ஸோ நான் லோக்கல் ஸ்டோர்ல போய்க்கிறேன். உங்களுக்கு எந்த மாரி ஸ்டோர் இருக்கோ, நீ அந்த மாரி போய்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ நவ் இப்போ வந்து கேட்டகரி கேட்குது. ஸோ கேட்டகரி வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆ ஏன் அப்டின்னா, நம்ம வந்து என்ன கேட்டகரி அப்டிங்கிறது வந்து இது மூலியமா வந்து நம்ம கூகுள் வந்து எடுத்துக்கும். ஸோ இதோட கேட்டகரி வந்து இவங்க வந்து பார்மசி. ஸோ ஜஸ்ட் நான் பார்மசிலயே குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அட்ரஸ் கேட்குது. ஓகே நம்ம அட்ரஸ் வந்து இந்தியா தான். ஓகே அந்த ஸ்ட்ரீட் கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அவங்ககிட்டருந்து வாங்கி வச்சிருக்கேன். அரியாகவுடர் லைன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சிட்டி வந்து அரவெங்காடு அண்ட் அவங்க பின்கோடு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஸோ அவங்க பின்கோடு வந்து நமக்கு என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால வந்து அவங்களோட அட்ரஸ் போட்டு அந்த பின்கோடு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஜெகதோட பின்கோடு வந்து 64643202 இதுதான் வந்து அவங்களோட பின்கோடு. ஓகே நான் அந்த இடத்துல பின்கோடு குடுத்துக்கிறேன். ஸோ அவங்களோட அட்ரஸ் வந்து நம்ம ஃபுல்லா அவங்க ஸ்ட்ரீட்டோட சேர்த்து நம்ம ஃபுல்லா நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இத நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து அப்படியே நான் குடுத்துக்கிறேன். ஸோ சிட்டி அவங்களது அரவெங்காடு. அதனால இது ஜஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் குடுக்குறேன். இந்த அட்ரஸ் வந்து நீங்க ப்ராப்பரா குடுங்க. ஏன்னா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா குடுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க லொகேஷன வந்து கரெக்ட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். அவங்களோட சிவா மெடிக்கல்ஸ்ங்கிறது. ஸோ நான் அந்த இடத்துல கரெக்ட்டா ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் நம்ம ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் நான் குடுத்துக்கிறேன். இந்தியா, இந்தியான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வெப்சைட் கேட்குது. வெப்சைட் அவங்ககிட்ட இல்ல. ஸோ நான் அதனால நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இதுலயே வந்து நான் நெக்ஸ்ட்டும் குடுத்துக்கிறேன். ஓகே நம்மளது பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் ஆயிருச்சு. ஸோ நான் அகைன் நெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்ப வந்து அவங்க என்னென்ன நாள்லலாம் வந்து வொர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்து வொர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எல்லாமே வந்து வொர்க்கிங் டேஸ்க்கு ஓப்பன் நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அவங்களோட டைமிங் சொல்லியிருந்தாங்க. அவங்க டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் சண்டே மட்டும் வந்து அவங்க ஆஃப்டர்நூன் மேல தான் வராங்க. ஸோ நான் அந்த டைமிங்க்கு ஏத்த மாரி நான் குடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாரி டைமிங்க்கு ஏத்த மாரி நீங்க குடுத்துக்கோங்க. இப்ப எல்லாம் ப்ராப்பரா செட் ஆயிருச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ ஆட் மெசேஜஸ்ன்னு குடுத்துருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட்டும் குடுத்துக்கிறேன். அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இதில வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கேட்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட பிசினஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன வந்து குடுங்க. ஓகே நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த டிஸ்கிரிப்ஷன அப்படியே தூக்கி போட்டுக்கிறேன்.
ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஃபோட்டோஸ் கேட்குது. ஸோ இப்ப நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது வந்து கூகுள் ஆட்ஸ்க்காக கேட்குது. ஜஸ்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் கன்டின்யூ குடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களது வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல்ன்னு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களது எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோன் நம்பர் வந்து ரிவ்யூக்கு போயிட்டு வரும். ஸோ ரிவ்யூக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்தா, உங்களது அந்த மொபைல் நம்பரே உங்களது காட்டும். ஸோ அதுவரைக்கும் உங்களோட அட்ரஸ் இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ் வந்து வேற என்னென்ன ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்னா, ஃபோட்டோஸ் கேட்குது. ஸோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ஃபோட்டோஸ் கேட்குது. ஸோ ஜஸ்ட் நான் செலக்ட் ஃபோட்டோஸ்ன்னு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க. டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நான் அத வந்து கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இத ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கோ டூ ப்ரொஃபைல்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. அவ்வளோதான் இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் வந்து குட் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளது வந்து இந்த ஃபோன் நம்பர் வந்து ரிவ்யூக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதாகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க இத யூஸ் பண்ணி இந்த லிங்க்க யூஸ் பண்ணி கூட வந்து, நீங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு WhatsApp மூலியமா இல்ல இதுக்கு வந்து நீங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுப்பி கூட, ஓகே அவங்களோட ரிவ்யூஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ரிவ்யூஸ் வாங்கிட்டீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து இன்னும் நல்லா பெஸ்ட்டாவே இருக்கும். ஓகே மக்களே. அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு GMB எப்படி கிரியேட் பண்ணணும் அப்டின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்டின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு லைக் வந்து தட்டிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்திலாம் நான் போடுறேன். அது மட்டும் இல்லாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI பத்தி பத்தியும் நான் போடுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம பாசிவ் இன்கம் பத்தி நான் போடுறேன். ஆ மோர் அண்ட் மோர் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இது எல்லா பத்தியும் நான் போடுறேன். ஓகே. நீங்க இதுலலாம் கான்டென்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து நான் இன்ஸ்டன்ட்டா போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ ஓகே மக்களே. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.